பார்க்க போகுது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர்ல அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுவோம். தெர்மாமீட்டர்ல என்னென்ன தெர்மாமீட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின். அதில் நம்ம படிக்க போகிறது கெல்வின் ஸ்கேல். அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் இட் இஸ் நத்திங் பட் கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த அப்சல்யூட் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர், அப்சல்யூட் டெம்பரேச்சர்னாலே ஜீரோ கெல்வின். இல்லைன்னா இதை எப்படி சில நிறைய இடங்களை யூஸ் பண்ணுவோம் அப்சல்யூட் டெம்பரேச்சர், அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேட்டஸ்டா ஒரு சின்ன ஒரு கிராஃப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கிராஃப் யார் யாருக்கு நம்ம வரைய போகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வெர்சஸ் ப்ரெஷர். ஸோ டெம்பரேச்சர் வெர்சஸ் ப்ரெஷர். நான் என்ன பண்ண போகிறேன், லெட் அஸ் கன்சிடர் an ideal case. நம்ம எடுக்க போகிறது என்ன அப்படின்னா ஐடியல் கேஸ். அது என்ன சார் ஐடியல் கேஸ்? கேஸ்ல நிறைய இருக்கு. அதில் பர்டிகுலராக ஐடியல் கேஸ்னு என்ன? ஐடியல் கேஸ் அப்படின்னா ஒரு கேஸ் வந்து கண்டிப்பா அங்க ஒரு லாவை ஒபே பண்ணணும். பொதுவாகவே என்னென்ன லாவை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, இங்கேயும் கூட நம்ம டெரைவ் பண்ணுவோம். PV = RT அப்படின்றது ஒரு கேஸ் வந்து ஐடியலா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லா இருக்கு. PV = RT. இதுல பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ஸோ இந்த பேராமீட்டர்லாம் வரக்கூடியது. இதை ஒபே பண்ணக்கூடிய கேஸ் தான் ஐடியல் கேஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியல் கேஸை எடுத்துக்கிறேன், ரைட்டா? ஸோ அந்த ஐடியல் கேஸில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் டெம்பரேச்சர் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் கூட்ட கூட்ட ப்ரெஷர் வந்து கூடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஷருடைய வேல்யூவை பார்க்குறேன். அப்போ நான் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே ஃபர்தரா நான் டெம்பரேச்சரை இப்போ வந்து குறைக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப டெம்பரேச்சரை குறைக்க என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் குறையுது. ஸோ டெம்பரேச்சர் குறைய ப்ரெஷரும் குறையுது. அப்ப கிட்டத்தட்ட இந்த இடத்துல 0. இங்கே நான் டெம்பரேச்சருடைய ரீடிங் பார்த்தீங்கன்னா 273.15 டிகிரி செல்சியஸ். இதுதான் என்ன அப்படின்னா மினிமம் டெம்பரேச்சர். ஏன் சார் இந்த இடத்துல நம்ம மினிமம் பண்ணோம்? ஏன்னா எனக்கு என்ன, நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். ஒரு ஐடியல் கேஸ் எடுத்துட்டு அதை நான் ஹீட் பண்ண எனக்கு ப்ரெஷர் கொடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் குறைச்சேன், ப்ரெஷர் குறைச்சிக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் நான் டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணேன், 0 குறைச்சேன். எனக்கு அப்பயும் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. அப்போ 0வை விட இன்னும் நெகட்டிவ்ல கொண்டு போயிட்டே இருந்தேன். அப்போ -273.15 டிகிரி செல்சியஸ்ல எனக்கு ப்ரெஷர் வேல்யூ கம்ப்ளீட்டா எனக்கு என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்ப ஒரு ஐடியல் கேஸ்க்கு ப்ரெஷர் வேல்யூ எப்போ 0 ஆகுது, அப்போ 0 ஆனா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், எலக்ட்ரான்ஸ் எதுவுமே மூவ்மெண்ட் ஆகாது. there is no motion of the electron, there is no movement of the electron, there is no collision. அப்படியே ஆட்டம் என்ன கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். ஒரு பொருளை ஒரே இடத்துல அசைவாம நிப்பாட்டுறது பேர் தான் அது. எந்த வித மூவ்மெண்ட் இல்லாம அதுல எதுவுமே ஒர்க் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வருது பாத்தீங்களா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 0 கெல்வின். It is nothing but -273.15 degrees Celsius. அதைத்தான் நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் த கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சோம். அந்த கிராஃப் வரைகிறப்ப எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல -2 எந்த டெம்பரேச்சர்ல ஒரு ஆட்டம் தன்னுடைய எல்லாத்தையும் லூஸ் பண்ணுதோ அந்த டெம்பரேச்சர், the temperature at which the molecules of the gas becomes 0 movement, no motion, no vibration, so no transfer something. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம என்ன பண்றோம், அப்சல்யூட் ஸ்கேல். ஓகே ரைட், இது அப்சல்யூட் ஸ்கேல். ஓகே, இதுவே நமக்கு இன்னொரு ஒரு क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா 1 கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ 1 கெல்வின் அப்படின்னா என்ன சார்? 1 கெல்வின்னா என்ன? 1 கெல்வின், ஒரு கெல்வின் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன கிராஃப் தான் வரைய போகிறோம். பட் இந்த கிராஃப் நம்ம யாருக்கு வரைகிறோம் அப்படின்னா இந்த கிராஃப் வந்து between the temperature as well as pressure தான். கீழே டெம்பரேச்சர் y ஆக்சிஸ், எக்ஸ்ல டெம்பரேச்சர், இங்கே வழக்கம் போல நம்ம ப்ரெஷர். நான் அந்த ப்ரெஷரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 610 பாஸ்கல் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வேல்யூவை எடுத்துக்கிறேன். ஓகே, 610 பாஸ்கல்ல நான் எடுத்துக்கிற போகிற எலமெண்ட் வந்து என்னன்னா ஒரு வாட்டர். நான் வாட்டரை தண்ணீர் இல்லையா அதை எடுக்கிறோம். அந்த வாட்டரை வந்து என்ன பண்ணுறேன், நான் டெம்பரேச்சர் கூட் பண்ண இது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் சரியா. இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கு. வாட்டருக்கு வந்து என்னன்னா வாட்டர் என்னென்ன பேஸ்ல இருக்கும், வாட்டருடைய என்னென்ன ஃபார்ம், வாட்டர் என்னென்ன ஃபார்ம்ல இருக்கும். வாட்டர் வந்து சாலிடாகவும் இருக்கும், லிக்யூடாகவும் இருக்கும், வேப்பராகவும் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சதுதான். வாட்டருடைய 3 ஸ்டேஜ். வாட்டர் என்னென்ன ஃபார்ம்ல இருக்கும், சாலிடா இருக்கும், லிக்விடா இருக்கும், வேப்பரா இருக்கும். அப்ப இந்த 3 ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போய் என்ன அலைன் ஆகும். ஒரு இடத்துல இருந்து இப்போ உதாரணம், நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் மதுரையில இருக்கேன். மதுரையில இருந்தா இந்த பக்கம் போனா எனக்கு தேனி, இந்த பக்கம் போனா எனக்கு திண்டுக்கல், இந்த பக்கம் போனா திருச்சி, அப்படியே வச்சுக்கிடுவோமே. அப்ப இந்த 3க்கும் ஜங்ஷன் யாரு? இதுதான். அப்ப இந்த 3 ஊருக்கும் ஜங்ஷன். அதனால இந்த 3 ஊருக்குமே ஜங்ஷன்னால அந்த பாயிண்ட் ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னுவாங்க. இல்லைன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம், நீங்க கன்னியாகுமரி போனீங்க அப்படின்னா அங்க என்ன ஒரு ஸ்பெஷல், எதுக்காக போறோம், காலையில எதிர்த்து எடுக்க போறோம்னா அங்க 3 கடலும் சந்திக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா, முக்கடலும் சந்திக்கிற இடம். அதே போல ஒரு வாட்டருடைய 3 ஃபார்மையும் நம்ம என்ன பண்ணலாம், அது சாலிட், லிக்விட், கேஸ். நான் ஹை டெம்பரேச்சர் கொடுத்தேன்னா அது எனக்கு என்ன ஆயிரும், கேஸ் ஆயிரும். ஓரளவுக்கு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படிதான் இருக்குது, சாலிட்ல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் கூட்டினேன்னா எனக்கு அது லிக்விட்ல கொஞ்சமா லிக்விட் ஆரம்பிச்சு இங்க போனா லிக்விடா மாறும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பாயலாயி இங்க போகும்போது அது எவாபரேட் ஆகும். சொல்ற புரியுதா? அப்ப இதுதான் ட்ரிபிள் பாயிண்ட். சோ இந்த ட்ரிபிள் பாயிண்ட் எந்த டெம்பரேச்சர் நடக்குன்னு நினைக்கிறீங்க? 0.01 டிகிரி செல்சியஸ். 0.01 டிகிரி செல்சியஸ்ல தான் எனக்கு இந்த ட்ரிபிள் பாயிண்ட் 3 பேரும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப இதை கெல்வின்ல சொல்லும்போது இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 273.16 செல்சியஸ் இல்ல அப்படின்னா இந்த ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர்ல 1/273.16 கெல்வின், 1/273.16 பார்ட். இந்த பார்ட் சப்போஸ் இது 4னா இந்த 4ல 1, இது 273னா இந்த 273 ஒரு பார்ட். அதைத்தான் நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த டெம்பரேச்சர் தான் நம்ம என்ன சொல்றோம், 1 கெல்வின். அப்ப இந்த 1 கெல்வின் ஃபார்ம் ஆகுது. நம்ம எதை வச்சு நம்ம சொல்றோம், ஒரு கான்ஸ்டன்டான பிரஷர்ல, அதாவது 610 பாஸ்கல் பிரஷர்ல வாட்டர் 3 ஸ்டேட்ல கோ எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த 3 ஸ்டேட்ல கோ எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய டெம்பரேச்சர் வந்து 0.01 டிகிரி செல்சியஸ். அதுல ஒரு பார்ட் அந்த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் 1/273.16 parts of the substance is called 1 Kelvin. புரியுதா? இதுதான் நமக்கு வந்து புக்ல கொடுத்திருப்பாங்க. 1 Kelvin அப்படின்னு நமக்கு கொடுத்திருப்பாங்க. எப்படி டிஃபைன் பண்றோம்? 1 Kelvin is defined as 1/273.16. ரைட்டா? இதுதான் இந்த பார்ட்ல, இந்த 273.16 பார்ட்ல ஒரே ஒரு பார்ட் மட்டும் எடுத்துறோம். 1/273.16 of the triple point of water. So அந்த வாட்டருடைய ட்ரிபிள் பாயிண்ட்ல 273.16ல நம்ம ஒரே ஒரு பார்ட் மட்டும் கன்சிடர் பண்றோம். ஐ மீன் 1/273.16 பார்ட். அதை தான் நம்ம என்ன பண்றோம், 1 Kelvin அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகே.